மிகப்பெரிய பேரிடர் நடந்திருக்கு. இதுவரை பிரதமர் அந்த பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை. போனாதான் அதிசயம். அவர் போகாம இருக்கிறது தான் யதார்த்தம். எங்க போயிருக்காரு அவரு? மணிப்பூருக்கு போனாரா? மணிப்பூர்ல சம்பவம் நடந்த வருடக்கணக்கில் அவர் இது வரைக்கும் அந்த மக்களை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பிரதமரோ பிரதமருடைய அமைச்சர் பெருமக்களோ யாருமே போகல. ஆனா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க போய் நிற்கிறார். வயநாடில சம்பவம் நடந்த அன்ற மறுநாளே அங்க போய் களத்தில் நிற்கிறார். 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டி தருவோம் என்று சொல்லுகிறார். ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது கேரளா மாநிலம். ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனா தென்னிந்தியாவில் ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆட்சியுடைய சுவாச காற்றை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகையால் ஆந்திராவுக்கு எவ்வளவு நீதி வேண்டுமானாலும் கொடுப்பார். இதுதான் பாசிசம். பெரிய அளவில் இருக்கு. வாய் லெவல்ல இருக்கும், வார்த்தை லெவல்ல இருக்கும், யதார்த்தத்தில் இருக்காது. பெரிய அளவுல உடல் உழைப்பு இல்லாமல் 100 கோடிக்கு மேல திரைத்துறையில சம்பளம் வாங்குறாங்க. ஒரு சில பேர் நபர்கள் மட்டும் முன் வந்து கேரளாவுக்கு உதவிக்கிறாங்க. இந்த பெரிய அளவுல 100-150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன வயநாடு தொடர்பா? இல்ல, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே நிறைய பேர் முன் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இது எப்ப பேரிடர் இந்த தேசத்தில் எந்த மூலையில் ஏற்பட்டாலும் கொடுக்க வாய்ப்புள்ளவர்கள் முன் வந்து கொடுக்க வேண்டும். பல 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அரசியல் பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயங்கள்ல உதவி பண்ண மாட்டாங்க. அதனுடைய முன்வரணும். மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. உண்மையான கஷ்டமான சூழலில் யார் போய் நிற்கிறாங்க? இப்ப எங்க தலைவர் எதிர்க்கட்சி தலைவர். நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கு. எதுக்கு மணிப்பூருக்கு ஓடுறாரு? அங்க எதற்காக வயநாடுக்கு போறாருன்னா அவர் மக்களோடு மக்களாக இருக்கார். மக்களுடைய முகமாக, மக்களுடைய குரலாக இருக்கிறார். இதே போன்று வாய் கிழிய பேசுபவர்கள் எல்லாம் இது மாதிரி முன்னுக்கு வரணும். நாங்களும் மக்களுக்காக இருக்கோம். ஆனா அது மாதிரி இல்லையே. குற்றம் சொல்றது, வழக்கு போடுறது, மிரட்டுறது, இதில் தானே இருக்காங்க. அதாவது வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவார். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கருத்து முன்வைக்கிறார். அதாவது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் எந்த விதமான மேம்பாட்டு பணிகளையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் சீமான் அவர்கள் வச்சிருக்காரு. எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாதையா 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தாங்க? அவரை போய் எங்கேயாவது ஜெயிச்சுட்டு வர சொல்லியே. காங்கிரஸ் அங்க நிக்க ஜெயிக்கிறதெல்லாம் எங்கேயாவது போய் ஜெயிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. தலைவர் தான் அவர் ஏன் அங்கே வெற்றி பெற முடியல? ரைட், தேங்க்யூ.